வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பேர் அப்பாதுரை. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். என்னை அனுப்புனது ராமராஜ் கம்பெனி நிறுவனம். அதை என்னோட சேர்ந்து 30 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த நிறுவனத்துக்கு எனது முதல் நன்றி. சேர்மன் ஐயா மிஸ்டர் நாகராஜன் சாருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். ரெண்டாவது, இந்த பேட்ச் மட்டும் இது 7வது பேட்ச், கடைசி பேட்ச். 40 நாளைக்குலேருந்து அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பேட்சுக்கும் 30 பேர், மொத்தம் 210 பேர் வந்திருக்கிறோம். வந்து சிறப்பு நல்ல உடற்பயிற்சியும் மன நிம்மதியையும் பெற்றுக்கொண்டு தீபாவளி அடுத்து எங்களுடைய டார்கெட் தீபாவளி டார்கெட், அதுக்கு நாங்கள் ரெடியாகி போய்கிட்டு இருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, இங்கே வந்து சென்றதுலேருந்து எங்களுக்கு மெயினான என்னதுன்னா, என்னுடைய ஈகோ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. 5 நாள் கற்றுக்கிட்டதில்ல நானே பெரியவன், நானே லீடரு, ஏன்னா நான் டீம் கேப்டனாக இருக்கேன் ஒரு குரூப்புக்கு. அந்த ஒரு ஈகோ என்கிட்ட இருந்தது. இந்த 5 நாளில் அந்த ஈகோவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ஈகோவை இல்லாமல் பார்க்கறது தான் இன்னொரு பயிற்சிக்கு நான் வரணும் போல இருக்கு. கண்டிப்பாக நான் வருவேன். ரெண்டாவது, வயது ஒரு எண்ணம் தான் தவிர மூப்புங்கிறது எனக்கு இல்லைங்கிறது இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த பயிற்சியாளர்கள் எல்லாருமே இன்னைய காட்டிலும் பெரியவங்க. ஆனால் அவங்க எல்லா எக்ஸசைஸும் சர்வசாதாரணமாக பண்ணும் பொழுது ஏன் இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற உணர்வு எனக்கு வந்தது. இனிமேல் அந்த வயதை நான் ஒரு நம்பரை மட்டும் எண்ணிக்கிட்டு மூப்புங்கிறது இல்லாமல் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு தயாராகிட்டேன். ரெண்டாவது, இன்றைய தேசிய பெற்றோர் தினம். என்னுடைய பெற்றோர்கள் இப்போ தற்சமயம் நோ மோர். அதனால் இப்போ என் ஒய்ஃபை அடுத்த தாய்க்கு பிறகு தாரங்கிறதுனால இன்னைக்கு கூப்பிட்டு வாழ்க வளமுடன் என்னுடைய அகங்காரம் அகம்பாவம் இல்லாமல் சொல்லியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமே வர்ற காலத்தில் என் ஒய்ஃபை தாய்க்கு நிகராக பார்த்து அவங்களுக்கும் மரியாதை கொடுத்து வீட்டில் எந்த முடிவு எடுத்தாலும் அவங்களோட கலந்து முடிவு எடுக்கணுங்கிறது இந்த 5 நாளில் நான் கற்றுக்கிட்ட பாடம். ரெண்டாவது, ராமராஜ் கம்பெனி எங்கள் நிறுவனம் எங்களுடைய டீலருடைய ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும், கிரகப்பிரவேசம், வீடு புது வீடு கட்டுறாங்க, இல்லை கடை புது கடை திறந்தாலும் நம்மளுடைய இவருடைய ஃபோட்டோ தான் கொண்டு போய் கொடுத்து நாங்கள் எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்குவோம். இன்னொரு சிறப்பு என்னென்னா, எனக்கு நான் 2004 ஒரு தடவை ராமராஜ் கம்பெனி மூலமாக தான் நான் வந்திருக்கேன். இங்கே வரும்போது சாமிஜியே சினம் தவிர்த்தல்னு ஒரு கிளாஸ் எடுத்தார். அதில் நான் அட்டன் பண்ண எனக்கு பெரும் உதவியாக கிடைச்சது. அவர் மூலமாக தீட்சையும் வாங்கியிருக்கேன், சான்றிதழும் வாங்கியிருக்கேங்கிறத பெருமையோடு சொல்லிக்கிறேன். அதில் இருந்து அவருடைய அருளாசி எங்கள் வீட்டில் எப்பவும் அவர் படம் இருக்கும். அவருடைய அருளாசி மூலமாக நான் கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணேன். இப்போ AGM அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜராக உயர்ந்திருக்கேன். அவர் எப்போவுமே என் பாக்கெட்டில் இருப்பார். அது என்னுடைய முயற்சி. அதனால் இந்த 5 நாளும் என்னுடைய உடல் இந்த கை சோர்வாக இருந்தது. அதெல்லாம் இங்கே இந்த சோர்வெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிரு அப்படிங்கிற மனசுக்குள்ளே எண்ணிட்டு உடற்பயிற்சி பண்ணேன். அதுபோக மனத்துக்கு காயகல்பம், சாந்தி தபம், துரிய தபம் இதெல்லாம் பண்ணனால மனசுக்கு ஒரு நிம்மதியான ஒரு எண்ணம் வந்திருக்கு. இந்த நல்ல எண்ணத்தோடு நான் போயிருந்தேன்னா, கிளம்பி போய் இன்னைக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கிளம்புனா எனக்கு ஒரு நல்ல முதிர்வு கிடைக்கும். அடுத்த மாதம் அடுத்த தபத்துக்கு வர்றதுக்கு என் குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வருவேங்கிறதையும் உறுதி கூறேன். நன்றி, வணக்கம்.